கொண்டக்கபலியக்கோ கொண்டக்கபலியக்கோ ஏடி கத்திஜா என்ன காலையில வந்த போல இருக்கு? எக்கு இன்னைக்கு ரேஷன் போடக்கூடிய நாளாம். அதான் நான் காலையிலே சோத்தெல்லாம் பொங்கி வச்சுட்டு வந்துட்டேன். இனிமே லைன்ல நின்றுலாம்ல? அப்படியாட்டி எனக்கு ஒரு வார்த்தை ஒன்றும் தெரியாத. நான் பாட்டுக்கு காலையில சோத்தெல்லாம் பொங்காம துணியெல்லாம் முதல் துவச்சு போட்டு இருந்தேன். ஏக்கு ஏன் பயப்படுறியா? நான் போய் முதல் இடத்த பிடிக்கே, நீங்க வாங்க வேகமா. அப்படியாட்டி அப்ப வேகமா சோத்த பொங்கிட்டு எடுத்து வாரே. நீ போன சரிக்கோ, வேகமா வாங்க. நான் இடத்த முடிக்கேன்ட்டு நீங்க வெளில வந்துடாதுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துல ஓடி வந்துரும் டி. போ. ஓகே ஆண்டி. அங்கிள் என்ன பண்றாங்க? ரேஸ்மா ரேஸ்மா. என்ன ஆண்டி சொல்லுங்க. இல்ல ரேஸ்மா ஒண்ணு இல்ல. நம்ம ரேஷன் கடையில அரிசி போடாவல அத வாங்க போறியா என்னன்னு கேட்க வந்தேன். ஐயோ ஆண்டி, நாங்கள் அதெல்லாம் வாங்கி பழக்கமே கிடையாது. நாங்கள் வந்து நல்லா அழகான செங்கல்பட்டு அரிசியில் தான் எப்போவுமே சமைச்சு சாப்பிட்றது உண்டு. மற்றபடி நாங்கள் ரேஷனில் வந்து டிபெண்ட் ஆகி இருக்க மாட்டோம் ஆண்டி. கூலி வேலை செஞ்சு சாப்பிட்டதை மறந்துட்டு நாங்கள் ரேஷன் கடை போக மாட்டோம் ஆன்ட்டியா. நடிக்கிறத செய்யாள்வாமா. என்ன ஆண்டி ஏதோ சொன்ன மாதிரி இருந்து? ஐயோ ஒன்றும் இல்லை ரேஸ்மா, வரலையோ அப்படின்ட்டு கேட்டேன், அவ்வளோதான். என்ன எனக்கு அரிசி பருப்பு சீனி பாமாயில் உண்டானே. ஏட்டி ரேஸ்மா இடிக்காம நில்லுட்டி. கத்திஜா வந்துட்டேன் டி. இடம் எங்க இருக்கு? ஏக்கோ வாங்க வாங்க, எனக்கு முன்னே நில்லுங்க. இது என்ன நியாயம்? நான் முன்னாடி வந்து நிற்கேன், நீ வந்து ஓம்பாட்டிக்கு இடம் விடுவிய முன்ன. இங்க பாரடி கூத்த. கேட்டா ஆன்ட்டி நாங்க அது சாப்பிட மாட்டோம் இது சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு ஆளுக்கு முன்னே ரேஷன் கடையில லைன்ல வந்து இடம் பிடிக்கிறியோ நீ? ஆன்ட்டி நான் உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன், அதை நீங்களே கெடுத்துக்கிடாதுங்க. என்ன திடி கிழிச்சிருவ நடிச்சவள. ஒரு மாதிரி நடிச்சா நான் வந்து கேட்கும்போது. ஆன்ட்டி நான் பொம்பளை பிள்ளையா அடக்க உடக்காம போயிடலான்னு பார்க்கே, அடி வாங்கிட்டு போயிடாதுங்க ரேஷன் கடையில் வச்சு என்கிட்ட. என்ன திடி அப்படி செஞ்சிருவா? என்னை அடிச்சிட்டியா? ஒன்னு ஆன்ட்டின்னு மரியாதை கொடுத்தது எனக்கு இதுவும் தேவை இன்னும் தேவை.